குழந்தைங்கள நம்ம நார்மலாக தூங்கி பார்த்துருப்போம். இந்த மாதிரி வித்தியாசமாக தூங்கி பார்த்துருக்கீங்களா? ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. It was so much massage. Oh, no. மேரேஜ் ஆன பாய்ஸ் எல்லாம் மனைவி அடிச்சிட்டா திருப்பி அடிக்க பயமா இருக்கா? அப்ப இந்த ஒரு ட்ரிக்கை அப்ளை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மேரேஜ் ஆன பெண்களுக்கு கணவர் அடிக்க பயமா இருக்கா? அப்ப இந்த ஒரு ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. பசங்க கிட்ட குழந்தைங்க கிடைச்சிட்டா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்க. எத்தனையோ இசை கருவிகளை பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி குழந்தை இசை கருவியை பார்த்துருக்கீங்களா? பாவண்டா அந்த பையன், பாத்ரூம் போன பையனை முட்டை போட்ட மாதிரி ஏமாத்திருக்காங்க. அந்த பையனும் ஏமாந்துட்டான். பாத்தீங்களா, பையனை ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அந்த கார் ஓனர் சிங்கிள்னு நினைக்கிறேன், அதனால பிரிச்சு விட்டாப்ல. முடியே இல்லைனாலும் நாங்களாம் சீவம் உண்டான்னு அவங்க அம்மா சீவி விட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் சிரிக்குது. கல்யாணத்துக்கு தோசை சுடுற மாவு எடுத்து நடுராத்திரியில கோலம் போட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அவங்க அம்மா தும்முற மாதிரியே தும்ம போகுது பாருங்க. இசை மலையில் நனைய தயாரா? என்னன்னா வருஷம் அந்த குழந்தையோட பர்த்டேக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பொருளை வச்சு பர்த்டேவோட வயசை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கியூட்டான குழந்தைகளை ஏன்டா அழுக வைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போங்கடான்னு சொன்னா என்னென்ன சொல்றானுங்க பாருங்க. மாடு மேய்க்க போறியா? ஸ்கூல் போகலையா? யா போகல? மாடு மேய்க்காண்ட ஸ்கூல்ல போய் படிக்கணும். அப்பா அம்மா 2 பேரும் வந்து கூட்டிட்டு போறோம். சரி பாய். சரிடி. இந்த மாதிரி கியூட்டான சிரிப்பை பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு பாருங்க அந்த குழந்தை.